Welcome to RSR Maths. Integral 8t power 4 minus 3t plus 5 into dt. அது வேரியபிள் இங்கே எக்ஸில் இருந்தால் இங்கே டிஎக்ஸ் இருக்கும். இங்கே எல்லாம் டீயில் இருந்தால் இங்கே டின்னு வரும். இங்கே எல்லாம் தீட்டா இருந்தால் இங்கே டி தீட்டா வரும். அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. இந்த எழுத்து ரெண்டும் மாறி வராது. அப்படி இருந்தால் அது வேறு மாதிரி மெத்தடில் போயிடும். இப்போ இன்டெக்ரல் மூணு ஸ்டெம் இருக்குது, 1 2 3. இப்போ 3 இன்டெக்ரலாக பிரிச்சுக்கலாம். இன்டெக்ரல் 8t power 4 into dt மைனஸ் 3t into dt ப்ளஸ் 5 into dt. இந்த ஒரு ஸ்டெப்லேயே நம்ம கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துகிறோம் கோஎஃபிஷியன்ட்டை. இப்போ 8 into இன்டெக்ரல் t power 4 into dt. இந்த மைனஸ் 3 வெளில போட்டு t into dt. இங்கே 5 வெளில போகிறோம், வெறும் dt மட்டும். இந்த x power 4க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமோ அதே தான் இருக்கும். எழுத்து மட்டும் மாறி இருக்கா தான். ஃபார்முலாவில் வந்து எழுத்து மட்டும் தான் மாறி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக டி வந்துருக்கா தான். ஃபார்முலா செட்டப் வந்து அதே தான். இங்கேயும் வந்து எக்ஸ்க்கு என்ன போடுமோ அதே தான் இங்கே டீக்கும். இன்டெக்ரல் டிஎக்ஸ்க்கு என்ன போடுமோ அதே தான் இங்கே எழுத்து மட்டும் மாறி இருக்குது. அப்போ இந்த இதுக்கு இன்டெகிரேட் பண்ணால் t power 4க்கு t power 5/5 8 into t power 5/5 மைனஸ் 3 into t இன்டெகிரேட் பண்ணால் t square by 2 ப்ளஸ் 5 into இன்டெகிரல் டிடிக்கு ஃபார்முலா t ப்ளஸ் c. திஸ் இஸ் a final answer to this. Again, integral 3/2 x cube minus 1/2 x square plus 4/5 x plus 3/7 into dx. 1 2 3 4 டேர்ம் இருக்குது, 4 டேர்ம்ஸ். நான் ரைட் 4 இன்டெக்ரல்ஸ். இன்டெக்ரல் 3/2 into x cube ஒரு ஸ்டெப்பில் எடுத்துடலாம். 3/2 into x cube into dx மைனஸ் ஹாஃப் வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் x ஸ்கொயர் into dx ப்ளஸ் 4/5 வெளில எடுத்துடலாம். இன்டெக்ரல் x dx ப்ளஸ் 3/7 வெளில வச்சா வெறும் dx மட்டும் இருக்கும். இப்போ இந்த 4 டேர்ம் இருக்கவாசி 4 இன்டெக்ரலாக பிரிச்சிட்டோம். எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிள் வரும், ப்ளஸ் எல்லாத்துமே dx வரும். ஒன்ஸ் இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த இன்டெகிரேஷன் சிம்பிளும் போயிடும், இந்த டிஎக்ஸும் போயிடும். இப்போ தேர்ஃபோர் இந்த 3/2 into x cube ஃபார் ஆன்சர் வந்து x power 4/4 மைனஸ் 1/2 into x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3 ப்ளஸ் 4/5 into இன்டெகிரல் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x square by 2 ப்ளஸ் 3/7 into இன்டெகிரல் டிஎக்ஸுக்கு எக்ஸு ஃபைனலாக ஒரு சி சேர்த்தா போதும். இந்த டேர்மில் எதோ நம்பர் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம், இன்னும் இங்கே முடியாது. இங்கேயும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. இங்கே வந்து இந்த 2க்கும் 4க்கு அடிச்சோம்னா 2 டைம்ஸ் அடிச்சுக்கலாம். அதை வேணால் அடிச்சு சிம்பிளை பண்ணி போட்டுடலாம். இங்கேயும் அப்படி தான், அப்படியே விட்டுடலாம். இப்போ 3 x power 4 divided by 2 4s are 8 அதை போட்டுடலாம். மைனஸ் 1 into x cube by 2 3s are 6 ப்ளஸ் 2x square by 5 ப்ளஸ் 3x by 4 ப்ளஸ் this is a final answer to this. therefore இப்போ நிறைய சம்ஸ் நீங்கள் போட அந்த இன்டெகிரேஷனோட ப்ராசஸ் ஈஸியாகிடும். எல்லாத்துக்கும் பேசிக்காக நீங்கள் ஃபார்முலா தரவா வச்சுக்கணும். பேசிக் கான்செப்ட் ஃபார்முலா தரவா இருந்தால் தான் எல்லா இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இட் பி வெரி ஈஸியர் டு யூ. இன்னும் நம்ம நிறையா செட் ஆஃப் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறையா நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடுறத வீடியோஸ் நிறையா போடணும். பெரிய சம்லாம் போடும்போது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக புரியுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா வீடியோஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தேர்ஃபோர் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.